சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படிக்காதவன் திரைப்படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராயிட்டு இருந்த நேரம் அது. கிட்டத்தட்ட ஒரு வார காலமா ரிலீஸுக்கு இருக்கு. அந்த டைம்ல அந்த படத்தோட ப்ரிவ்யூ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தோட தயாரிப்பாளர் பன்னீர்செல்வமும் அந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது இயக்குனருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பாட்டு வேணுமே அப்படின்னு. அதை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்றாரு. தயாரிப்பாளருக்கு ஒரே டென்ஷன். படமே முடிஞ்சது. ரிலீஸுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ரஜினி, அம்பிகாலாம் வேற படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து இந்த இடத்துல பாட்டு வேணும்னு சொல்ற எப்படிப்பா அது நடக்கும்? அப்படின்னு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர்கிட்ட சொல்ல, இயக்குனர் வந்து கட்டாயமா அந்த இடத்துல அந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி இயக்குனர் இவ்வளவு தூரம் சொல்றாரே அப்படின்னு பஞ்சாநாச்சலம் வந்து மீண்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் அம்பிகாவையும் கூட்டிட்டு வராங்க. தலைவரும் இயக்குனர் ராஜசேகரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுனால தலைவரும் ஒன்றும் மறுப்பு சொல்லாம உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அம்பிகாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு வந்து ராஜா சார்ட்ட போய் சிச்சுவேஷனை சொல்லி டியூன் கேட்குறாங்க. பஞ்சமாச்சலம் சொல்றதுனால ராஜா அவர்களும் மறக்காம அந்த டியூனும் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பாடல் படப்பிடிப்புக்கான வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமா நடக்குது. ஒரே நாள் இரவுலேயே அந்த பாட்டை எடுத்து முடிச்சிடுறாங்க. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவரோட ரசிகர்கள் மட்டுமல்லாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு தத்துவ பாடல் "ஓட தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படிங்கிற பாடல் தான். அந்த பாட்டை வந்து நம்ம காட்சியா பார்க்கும்போது தெரியும். அது வந்து ஒரே லொகேஷன்ல எடுக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிறது. அப்படி அவசர அவசரமா ஒரே நாள் இரவுல எடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னாலும், அந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த படத்துல வர காட்சிகளோட அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து அந்த பாடல் மிக 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 அற்புதமா பொருந்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு தத்துவ பாடலா எல்லாருக்குமே எவர் கிரீனா பிடிக்கக்கூடிய ஒரு பாடலா அந்த பாடல் அமைஞ்சது. இப்ப கூட பாத்தீங்கன்னா யூடியூப்ல அந்த பாடல் வந்து 100 மில்லியன் வியூஸை கடந்திருக்கு. அதாவது 80ஸ்ல வெளியான பாடல் 100 மில்லியன் வியூஸை கடந்த பாடல் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய இல்ல படிக்காதவன் பட பாடலா தான் இருக்க முடியும்.